ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம 30th December 2023 5th January 2024 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். சாக் அண்ட் டாக் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து சோஷியாலஜி ஆப்ஷனல் ஃபேக்கல்ட்டி ஸ்டடி படி தமிழில் சோஷியாலஜி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இட் இஸ் ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸ். இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரேடியோ டெலிஸ்கோப் ப்ராஜெக்ட். ஸோ ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே அப்சர்வேட்டரியை சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியாவில் பில்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்தியா இஸ் ஆல்சோ கொலாபரேட்டிங் வித் தெம். இந்தியாவில் எந்த டெலஸ்கோப் வந்து இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயன்ட் மீட்டர் வேவ் ரேடியோ டெலஸ்கோப். இந்த ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கேபினட் அலோகேஷன் ஆஃப் ₹1250 crores இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியாவில் தான் வைக்க போகிறாங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரு டெசர்ட்டில் வைக்கிறதா இப்போ ஐடியாவில் இருக்காங்க. கரு டெசர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கானா அண்ட் கென்யாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்குது. இதுவே வந்து ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முச்சின்சன் ரேடியோ அப்சர்வேட்டரி வந்து டேக் பார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதுக்காக இதை கொண்டு வரணும், கேலக்ஸிஸை பற்றி படிக்கிறதுக்கு, பிளாக் ஹோல்ஸு, காஸ்மிக் எனர்ஜி, இதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே ப்ராஜெக்ட். இந்த பர்டிகுலர் அரே ப்ராஜெக்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் ரேடியோ டெலஸ்கோப்ஸாக இருக்க போகுது. 2 ஃபேஸில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2029 தான் அதோட ஆப்ரேஷன்ஸே ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெலஸ்கோப்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக 2 ஃப்ரீக்வன்சியில் அரேஸ் எல்லாம் மெஷர் பண்ணி பிளாக் ஹோல் ஸ்டடீஸ், கேலக்ஸி ஸ்டடீஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி அப்போச்சர் அரேஸு, மீடியம் ஃப்ரீக்வன்சி அப்போச்சர் அரேஸ் தான் இப்போதைக்கு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியன் டெலிஸ்கோப்பில் தான் வந்து லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, சவுத் ஆஃப்ரிக்கன் டெலிஸ்கோப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிட் ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ். ஓகேங்களா? இந்த எஸ்கேஏ ப்ராஜெக்ட் மூலமாக ஈவன் ரொம்ப ஸ்மால் லெவலில் இருக்கக்கூடிய ரேடியோ வேவ்ஸும் டிடெக்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் மேற்கொள்வாங்க. இதோட பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம். கேலக்ஸிஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறது, காஸ்மிக்ஸ் வேவ்ஸ் பற்றி படிக்கிறது, அதோடைய மேக்னட்டிசம், அதை பற்றி எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது தான். சின்ஸ் த மில்கி வே கேலக்ஸிஸ் வியூஸ் பெட்டர் ஃப்ரம் தி சதர்ன் ஹெமிஸ்பியர் இது அரேஸ் ஆர் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் தர். ஏன் வந்து மேலே நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் எங்கேயுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸியோட வியூ வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் அப்சர்வேட்டரியில் கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கேலக்ஸியோட எவல்யூஷன் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் கால்டு கிராடல் ஆஃப் லைஃப். நம்மளுடைய எவல்யூஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு, காம்பவுண்ட்ஸு, இதை பற்றி எல்லாமே படிக்கிறது தான் கிராடல் ஆஃப் லைஃப். ஓகேங்களா? ஸோ இதுக்குண்டான கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே அப்சர்வேட்டரி என்ன தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியாவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலுமே 2019 இருந்தே ஒரு 16 கன்சோர்ஷியம் மெம்பர்ஸால் தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதோடைய மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோட்ரல் பேங்க் அப்சர்வேட்டரி இன் யூகேயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட 16 கன்சோர்ஷியம் மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, கனடா, சைனா, இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, யூகே, ஸ்பெயின், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸு, ஸ்வீடன், இட்டாலி இவங்க எல்லாம் தான் வந்து 16 கன்சோர்ஷியம் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே அப்சர்வேட்டரி. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரிசர்ச் பார்ட்னராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனேவுடைய ஜெயிண்ட் மீட்டர் வேவ் ரேடியோ டெலிஸ்கோப் தான், விச் இஸ் ஆப்ரேட்டட் பை தி நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஆஃப் தி டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஓகேங்களா? இந்தியாவோட மெயின் கான்ட்ரிபியூஷனே இதுக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா த நியூரல் நெட்வொர்க் ஆஃப் தி சாஃப்ட்வேர். ஸோ நம்ம வந்து டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் மெயினாக வந்து தந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டடீஸில் அக்யூரஸியெல்லாம் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட நெய்பரிங் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸான மொசம்பிக், நமீபியா, சாம்பியா, போட்ஸ்வானா, மடகஸ்கர், மரீஷியஸ், கானா, கென்யா இங்கே எல்லாமே வந்துட்டு அடிஷ்னல் டெலிஸ்கோப்ஸ் வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக் அவுட்லைன் ஆஃப் தட் எஸ்கேஏ ப்ராஜெக்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் பற்றி ஆர்பிஐ சில கைட்லைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு ஏபிசி பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் 1 year மேக் பண்ணலை அப்படிங்கும்போது ஆர்பிஐ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஏபிசி பேங்க் என்னோட
டிரான்சாக்ஷன்ஸை அவங்க கவனிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஒரு வருஷமுமே வந்துட்டு எதெல்லாம் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 1 இயர் வரைக்கும் நான் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணல அப்படிங்கும்போது சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஏபிசி பேங்க் நான் 2025 வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜோ இல்லை இமெயிலோ அனுப்புவாங்க, இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒன் இயர் வரைக்கும் எனக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ விச் இஸ் ஸ்டில் 2026 வரைக்கும் எனக்கு டைம் கொடுப்பாங்க, என்னுடைய டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஓரியன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் தான். இப்போ ஏதாவது பணம் பிடிக்கிறாங்க, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் டெபிட் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாமே வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தால் அதெல்லாம் கணக்கெடுத்துக்கப்பட மாட்டாது. நான் வந்துட்டு ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் மேக் பண்ணுறேன் அப்படிங்கும்போது தான் அது ஆப்ரேட்டிவாக மாறும். ஸோ சப்போஸ் நான் எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே மேக் பண்ணலை ஃபார் 1 இயர் அப்படின்னா அது இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு 1 இயர் வந்துட்டு பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஆனால் நிறையா அக்கௌண்ட்ஸை இன்ஆப்ரேட்டிவ்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸு, மெயின்லி ஃபார் பெனிஃபிஷியரி ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரிசீவ் ஸ்காலர்ஷிப்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பி ஃபார் அ பர்டிகுலர் அக்கௌண்ட். நான் ஏபிசி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அது பொருந்துமே தவிர மற்ற வேறு எந்த பேங்க்ஸில் வச்சுருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸுக்குமே அதை வந்து ரிலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து என்னுடைய அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவாக போனதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதை ரீஆக்டிவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் வந்து லெவி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பேங்க்ஸ் வந்து பெனால்ட்டிஸ்லாம் இம்போஸ் பண்ணக்கூடாது இன் அக்கௌண்ட்ஸ் கிளாஸிஃபைட் அஸ் இன்ஆப்ரேட்டிவ். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவாக மாறினாலுமே அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக கிரெடிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைனையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ்க்கும் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போமா. இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ்னால் நம்ம இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தது தான் கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபார் அ பீரியட் ஆஃப் ஓவர் 2 இயர்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதுதான் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ். இப்போ நம்ம 1 இயர் தான் வந்து பார்த்தோமே அப்படின்னு வந்து நான் யோசிக்கக்கூடாது. 2024 2025 வரைக்கும் பேங்க் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வார்னிங் மெசேஜ் கொடுப்பாங்க. 2026 நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் மேக் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். இதுவே அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் ஏதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ஸில் பணம் வச்சுருக்கேன். ஸோ அதில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே 10 இயர்ஸுக்கு இல்லை. அதே மாதிரி டேர்ம் டெபாசிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த டேர்மை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெபாசிட்ஸை நான் ஒரு 10 வருஷத்துக்கு எடுக்கவே இல்லை அப்படின்னா அதுதான் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஆர்டிக்கல், த குளோபல் நியூக்ளியர் ஆர்டர் இஸ் அண்டர் ஸ்ட்ரெயின். ஸோ நியூக்ளியர் எனர்ஜியை பற்றியும் அதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ட்ரீட்டீஸ் பற்றியும் தான் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் கொரியாவில் ஒரு மிலிட்ரி ஸ்பை சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து நிறையா நியூக்ளியர் வெப்பன்ஸு, மாடர்ன் அன்மேன்டு காம்பேட் எக்யூப்மெண்ட் இதெல்லாமே பில்ட் பண்ண போகிறதா வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அப்போ குளோபல் லெவலில் இந்த நியூக்ளியர் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வார் சமயத்தில் யூஎஸ்க்கும் யூஎஸ்எஸ்ஆருக்கும் வந்திருக்கும் போது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அண்ட் சோஷியலிஸ்ட் பிளாக்ஸ்ன்னு தனித்தனியாக வந்து பிரிஞ்சிச்சு. ஸோ இந்த சைடு யூஎஸ் இருந்தாங்க, இந்த சைடு யூஎஸ்எஸ்ஆர் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து கோல்டு வார் டைம். ஸோ கோல்டு வார் அப்படின்னா என்ன, ஒரு சைடு வந்து அவங்களும் வெப்பன்ஸ் கன்சன்ட்ரேட் பண்ணியே போயிட்டுருப்பாங்க, இதே மாதிரி இவங்களுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ யார் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டு அண்டர்டேக் வார். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த குளோபல் நியூக்ளியர் ஆர்டர் எதனால் வந்துட்டு தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 2 சைடுமே நியூக்ளியர் சூப்பர் பவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் குளோபல் நியூக்ளியர் ஆர்டர் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த குளோபல் நியூக்ளியர் ஆர்டரை ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பவர் லெஜிட்டமசியை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சைடு யூஎஸும் யூஎஸ்எஸ்ஆர் இருந்த சமயத்தில் 2 சைடுமே வந்து நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு காமிச்சிக்கிறதுக்காக தான் இந்த வெப்பன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வர்ஜென்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது 2 சைடுமே வந்து பவர்ஸ் எல்லாமே வந்து யூனிஃபிகேஷனாக ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி
இந்த குளோபல் நியூக்ளியர் ஆர்டர் அப்படிங்கிறது எதனால் தேவை அப்படின்னா, நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறத காமன் பப்ளிக் கூட்டுக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் யூசேஜ் ஆகட்டும், மெடிக்கல் யூசேஜ்க்காகட்டும், இது மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே ஒழிய வெப்பன்ட்ரிக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதோடைய காலகட்டம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 1963 யூஎஸ்க்கும் யூஎஸ்எஸ்ஆருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான பிரச்சனை ஏற்பட்டுட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து ஹாட்லைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை எதுக்காக ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா, நியூக்ளியர் ரிஸ்க் ரெடக்ஷன் சென்டர்ஸாக வந்து இருக்கணும். ஓகேப்பா, நீ பெரியாள் நான் பெரியாள்னு நம்ம காமிச்சிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நியூக்ளியர் எனர்ஜி அதை வந்து வெப்பன்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் நெகோசியேஷன் அதெல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே. அதே மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ட்ரியோடைய இன்க்ரீஸை வந்து குறைக்கணும், ப்ரொலிஃபரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் வந்து நிறையா நெகோசியேஷன்ஸ்க்கு வந்து போக ஆரம்பித்தாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் நெகோசியேஷன் தான் ஜெனீவா நெகோசியேஷன் இன் 1965. ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்டுமே வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி விச் இஸ் ஓப்பன்ட் ஃபார் சிக்னேச்சர். ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா, இல்லைப்பா நாங்கள்லாம் சைன் பண்ண வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்தியாவிலன்னு வந்து பார்க்கும்போது 1974 நம்ம அண்டர் கிரவுண்ட் பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அப்போ இந்த குளோபல் நியூக்ளியர் ஆர்டருடைய பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன, யூஎஸ்எஸ்ஆரோட ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி ஹியூமனிட்டி வந்து பெரிய வார்னால் தப்பிச்சது தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட் ரஷ்யா உக்ரைன் வார் ஆகட்டும், இஸ்ரேல் ஹமாஸ் வார் ஆகட்டும், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் இல்லைனா ரஷ்யா அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜர் வார் வந்து இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் ப்ரொலிஃபரேஷன் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அட் ப்ரெசென்ட் வந்து ஒன்லி 4 countries have since gone nuclear: இந்தியா, இஸ்ரேல், நார்த் கொரியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இப்போ நார்த் கொரியா தான் இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க மிலிட்ரி ஸ்பைஸ் சேட்டலைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 4 countries-உமே they didn't sign என்பிடி. ஓகேங்களா. ஸோ கோல்டு வார் எண்ட் ஆனதுக்கப்புறமே நான் ப்ரொலிஃபரேஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக் அப்ஜெக்டிவாக தான் இருந்திருக்கு. ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பெலாரஸ், உக்ரைன் அண்ட் கசகஸ்தான் தட் ஹோஸ்டட் சோவியத் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் possessed some capabilities were denuclearized. ஸோ இந்த 3 countries-ல இருந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீநியூக்ளியரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் மேக் பண்ணப்பட்ட அந்த நியூக்ளியர் டெஸ்ட்லாம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 7 countries வந்து லண்டனில் மீட்டிங் நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து அடாக் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் were urgently needed to ensure the nuclear technology transfer to peaceful purposes and not to be used for பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இதுவே அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1971 இண்டோ சோவியத் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி அப்படின்னு வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு பிட்வீன் சோவியத் யூனியன் அண்ட் இந்தியா. ஸோ இருந்தாலுமே யூஎஸ்எஸ்ஆர் வந்து இந்த குளோபல் நியூக்ளியர் ஆர்டரை வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லண்டன் கிளப் அப்படிங்கிறது ஒன்றையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து லேட்டரானால் நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்பாக உருவெடுக்குது. அட் ப்ரெசென்ட் வந்து இந்த நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்பில் 48 countries வந்து இருக்காங்க. ஸோ நியூக்ளியர் அண்ட் ரிலேட்டட் டுவல் யூஸ் மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட், டெக்னாலஜிஸ் இதை பற்றி எல்லாமே இந்த நியூக்ளியர் சப்ளை குரூப் தான் வந்துட்டு டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் என்ன தான் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருந்தாலும் நியூக்ளியருக்குன்னு உண்டான ரேஸ் வந்து இன்னுமே குறையாமல் தான் இருக்குது. ஸோ யூஎஸ்எஸ்ஆர் வச்சுருந்ததில் இருந்து அவங்களுடைய பாம்ஸ் வச்சுருந்துருக்கக்கூடிய எண்ணிக்கை இது எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் மெயின் கன்சர்ன்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2002 யூஎஸ் வந்து ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் ட்ரீட்டிலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 2019 வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யா வந்து இன்டர்மீடியேட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ட்ரீட்டிலேருந்து வைலேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமும் இருந்துச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருக்குது. அது 2026 முடிய போகுது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ரீசெண்டாக வந்து சிடிபிடியிலேருந்து டீராட்டிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. விச் இஸ் ஆல்சோ ஆன் பார் வித் யூஎஸ். இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்தது வந்து யூஎஸும் யூஎஸ்எஸ்ஆரும் சண்டை கட்டினதை பற்றி. அப்போ யூஎஸ் சைனாவுடைய ரைவல்ட்ரி என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ்எஸ்ஆர் வந்து வெறும் நியூக்ளியர் வெப்பன்ட்ரி மட்டும்தான் வந்தாங்க. ஆனால் யூஎஸ் சைனா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. எக்கனாமிக்கலாகவும் அவங்க ரைவல்ட்ரிஸ் தான், டெக்னாலஜிக்கலாகவும் ரைவல்ட்ரிஸ் தான். அதே மாதிரி சவுத் சைனா சீ, ஈஸ்ட் சைனா சீலலாம் வந்து யூஎஸ் நேவலோடைய ப்ரெசன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால் சைனா வந்து நிறையா கண்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சைனாக்கு பக்கத்தில் தைவான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஏரியா
ஏரியாவில் தைவான் ஸ்ட்ரெயிட்டில் 1996 ஒரு க்ரைசிஸ் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய நேவல் எக்ஸ்பென்ஷன் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் வந்து நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ரிலேட்டடாக ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 1963 பார்ஷியல் டெஸ்ட் பன் ட்ரீட்டி மூலமாக வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸோடைய டெஸ்டிங்கை வித்தின் தி ஸ்டேட் டெரிட்டரியை நம்ம ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டேட் டெரிட்டரி இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கே மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஏரியாவில் நியூக்ளியர் டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டியில் மெயினாக சொல்லியிருந்திருப்பாங்க. 1970 வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆன் நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் த ஒன்லி பைண்டிங் ட்ரீட்டி ஃபார் நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சிடிபிடி அப்படின்னு வந்து 1996 சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி. இது மூலமாக எந்த ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸும் எந்த என்வாயன்மெண்ட்லேயுமே மேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் 1996 சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது வந்து இன்னுமே ஃபோர்ஸுக்கு என்ட்ரு ஆகலை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோடைய மெயின் வே ஃபார்வர்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் வந்து நம்ம நியூக்ளியர் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்திருந்தாலும், ரியாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 நியூக்ளியர் ஹெஜிமான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்பட யுஎஸ் ரஷ்யாவாகட்டும் இல்லைனா யுஎஸ் சைனாவாகட்டும் 2 பேருமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே 2 சைடுமே நியூக்ளியர் வெப்பன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மெயினாக வந்துட்டு அதோட அண்டர்லைனிங் பிரின்சிபலை வந்து புரிஞ்சுக்கிட்டு நியூக்ளியர் எனர்ஜி இதெல்லாம் வந்து கூடாது, வெப்பன்ட்ரி எல்லாம் கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வரணும். அதே மாதிரி ரஷ்யா வந்து நேட்டோவை கண்டம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ரஷ்யா உக்ரைன் வார் வந்து இன்னுமே ஃபியூல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பேசப்படுறது வந்து ஒரு 75 வருஷம் ஓல்டு டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ இப்போ யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை ரூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹெஜிமனி வந்து வர வரைக்கும், ஹெஜிமனி அப்படின்னா சுப்ரீம் பவர், அந்த சுப்ரீம் பவர் வந்து வர வரைக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் ஹார்ட் ரியாலிட்டி. ஆனால் ஒரு பாலிசி அப்ரோச் மேக் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு வே ஃபார்வர்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டாக ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே இவங்க எல்லாமே ஆக்கூஸ் டீல் வந்து சைன் பண்ணியிருந்திருக்காங்க டு டெவலப் ரீசன்ட் நியூக்ளியர் சப்மரைன். ஓகேங்களா. விச் இஸ் அ நான் வெப்பன் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் இஸ் ரைசிங் கன்சர்ன்ஸ் இன் தி என்பிடி கம்யூனிட்டி. ஸோ இந்த ஆக்கூஸ் டீலில் இந்த மாதிரி நியூக்ளியர் சப்மரைன் வந்து சைன் பண்ணுறது ஒரு கன்சர்ன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி ரீசெண்ட் ஒப்பீனியன் போல்ஸ் படி 40% பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மறுபடியும் கொண்டு வரணும், ஏன்னா 1991 அது வித்ட்ரா பண்ணிட்டாங்க, மறுபடியும் கொண்டு வரணுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹார்ட் ரியாலிட்டிஸ். ஓகேங்களா. இதுதான் நியூக்ளியர் வெப்பன்ஸை பற்றி பேசிக்கான அவுட்கம்ஸு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்ஸா டைகர் ரிசர்வ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பக்ஸா டைகர் ரிசர்வ் வந்து ஒன்ஸ் அங்கே எந்த ஒரு டைகருமே ஸ்பாட் பண்ணப்படலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிசம்பர் 31 அன்றைக்கி ஸ்பாட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம டைகர் ரிசர்வ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பக்ஸா டைகர் ரிசர்வோட நார்தர்ன் பவுண்டரி வந்து பார்த்திங்கன்னா பூட்டானோடைய இன்டர்நேஷ்னல் பார்டரை சுற்றி வந்து இருக்குது. அதே மாதிரி நார்தர்ன் சைடில் வந்து சின்சுலாஸ் ஹில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஈஸ்டர்ன் பவுண்டரி வந்து பார்த்திங்கன்னா அசாம் ஸ்டேட்டை வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே வந்து டெரா எக்கோசிஸ்டம் தான். ஓகேங்களா. ஸோ இந்த பக்ஸா டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அதோட நார்த் வெஸ்ட்டில் பிப்ஸு வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆஃப் பூட்டான் வந்து இருக்குது. அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மானஸ் நேஷனல் பார்க் வந்து இருக்குது. இந்த பக்ஸா டைகர் ரிசர்வ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் காரிடார் ஃபார் ஏஷியன்ட் எலஃபண்ட் மைக்ரேஷனாகவும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்ஸா டைகர் ரிசர்வுக்குள்ளே வந்து இம்பார்ட்டண்ட் ரிசர்வ்ஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் ரிவர்ஸ் என்னென்னலாம் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெயந்தி, சங்கோஷ், ரைடக், சூர்னியா, துர்துரி, திமா, நொனானி, பஷ்கவா இந்த மாதிரி வேரியஸ் ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பக்ஸா டைகர் ரிசர்வில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். இந்த பக்ஸா டைகர் ரிசர்வ்க்குள்ளேயே ராஜபட்காவா வல்ச்சர் பீடிங் சென்டருமே வந்து இருக்குது, விச் இஸ் மெயின்லி ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் இந்தியன் வல்ச்சர்ஸ். ஓகேங்களா. இது யார் டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி அண்ட் பிரிட்டிஷ் சேரிட்டி ராயல் சொசைட்டி ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இதுதான் பக்ஸா டைகர் ரிசர்வ் பற்றி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SpaceX Falcon 9 டு லான்ச் இந்தியாஸ் GSAT-20 அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் தான் வந்து பார்க்க போகிறோம்.
ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா GSAT-20 லான்ச் பண்ண போகிறாங்க. எதுலன்னு பார்க்கும்போது ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் 9 ராக்கெட்டை வச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறாங்க. இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் கவுன்சில் நம்மளோட இஸ்ரோவுடைய கமர்ஷியல் ஆர்ம் தான் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த GSAT-20 பற்றியும் ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் 9 ராக்கெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். GSAT-20 இன்னொரு நேம் சொல்லியும் வந்தாலே கூப்பிட்றாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா GSAT-N2. இதுதான் வந்து செகண்ட் டிமாண்ட் ட்ரிவன் சேட்டலைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ட்ரிவன் சேட்டலைட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா GSAT-24. இந்த GSAT-24 வந்து என்டையராக டாட்டா ப்ளேவே வந்து வாங்கிக்கிட்டாங்க ஃபார் தி DTH கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிமாண்ட் ட்ரிவன் சேட்டலைட் மோட் அப்படின்னா வந்து என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் லான்ச் பண்ணோடனேயுமே வந்து யார் அதோடைய ப்ரைம் யூசர்ஸ், ப்ரைம் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணியிருந்துருவாங்க. அண்ட் வாட்ஸ் த கைண்ட் ஆஃப் யூட்டிலைசேஷன் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ண டிமாண்ட் ட்ரிவன் சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட DTH சர்வீசஸ்க்காக வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ செகண்டாக அனுப்ப போகிற GSAT-20 வந்து இனிமேல் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் டிமாண்ட் வந்து ட்ரைவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ GSAT-20 அப்படிங்கிறது வந்து என்ன, இட் இஸ் அ ஹை த்ரோபுட் சேட்டலைட் விச் மீன்ஸ் அதோடைய KA பேண்ட் சேட்டலைட் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படின்னு வந்ததுன்னா அது ரொம்பவே ஹை ஸ்பீடை வந்து தரக்கூடியது இந்த ஹை த்ரோபுட் சேட்டலைட். அடுத்து விச் இஸ் ஃபண்டட் பை நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 48 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் நீட்ஸ்க்காக தான் மெயினாக வந்து லான்ச் பண்ணப்படுது. இதோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து பார்த்த மாதிரி ஹை டேட்டா டிரான்ஸ்மிஷன் கேப்பபிலிட்டி, அதே மாதிரி இன்ஃப்ளைட் அண்ட் மேரிடைம் கனெக்டிவிட்டியும் இதால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லுலார் பேக்ஹால் சர்வீசஸ்மே வந்துட்டு தர முடியும். ஸோ அப்போ இதுவுமே இட் இஸ் அ கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி தான். ரிமோட் ஏரியாஸில் அதே மாதிரி அன்கனெக்டட் ரீஜன்ஸ்லேயுமே வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த GSAT-20 வந்து லான்ச் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ப்ரைம் மேண்டேட். இதுவே ஃபால்கன் 9 ராக்கெட்டில் தான் இந்த GSAT-20 சேட்டலைட் போக போகுது இல்லையா. ஸோ அப்போ இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் பற்றி பார்த்தோன்னா விச் இஸ் அ ரீயூசபிள் ராக்கெட். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் கிளாஸ் ரீயூசபிள் 2 ஸ்டேஜ் ராக்கெட். இது யார் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேங்களா. இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த GSAT லான்ச் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இது மூலமாக பீப்புள் அண்ட் பேலோட்ஸை நம்ம சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோடைய வெயிட் எவ்வளோ வெயிட் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8300 kg டு தி ஜியோசின்க்ரனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். நம்மளுடைய வேரியஸ் ஆர்பிட்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருப்போம் இல்லையா. அதில் ஜியோசின்க்ரனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கு மோர் தென் 8000 kgயை எடுத்துகிட்டு போக முடியும். இதோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா ரீயூசபிலிட்டி தான். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பார்ட்ஸை வந்து மறுபடியும் ரிப்பீட் வேர்ல்டுக்கே கொண்டு வர மாதிரி தான் அதோட பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ஆஸ்பெக்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைபர் கிட்னாப்பிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிட்னாப்பிங் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரியும். இது என்ன சைபர் கிட்னாப்பிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நிறையா சோஷியல் மீடியாலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு ஏதோ ஒரு கான்டாக்டில் கிட்னாப் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மோட்னா, ஒரு கிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு சைபர் ஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சம்திங் சோஷியல் மீடியாவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கான்டாக்ட் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி நீ போய் ஒளிஞ்சிக்கோ இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஸோ அந்த கிட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிப்பாங்க. ஆனால் அங்கேருந்து ஏதாவது வீடியோ காலோ இல்லை ஃபோட்டோஸ் மூலமாக பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் சைபர் கிட்னாப்பர்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் என்கிட்ட தான் இருக்கான், உங்கள் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இதுக்கு இந்த நம்பருக்கு காசு அனுப்புங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைரெக்டாக கடத்திட்டு போகாமல் வேறு ஒரு இடத்துல வந்துட்டு கொண்டு போய் அவங்களே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்க வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து சைபர் கிட்னாப்பிங். இப்போ ரீசெண்டாக ஒரு சைனீஸ் ஸ்டூடெண்ட் வந்து சைபர் கிட்னாப்பிங்கில் ஒரு விக்டிமாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டெக்னாலஜி மூலமாக எப்படியெல்லாம் கிட்னாப்பிங்குமே எவால்வ் ஆகுதுன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால்ஸ் வரதை வந்துட்டு தடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது சஸ்பீஷியஸ் பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் செக்யூரிட்டி ஆப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா KLISOFC கொச்சி லக்ஷ்வதீப் ஐலாண்ட் சப்மரீன் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் இது இனாக்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ லக்ஷ்வதீப்பில் ஒரு கனெக்டிவிட்டி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்மரீன் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன் வந்து இருக்குது. ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாமே நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட் ஓவராலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸ் வந்து ஒரு 11 ஐலாண்ட்ஸ்க்கு கனெக்டிவிட்டி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இட் இஸ் ஃப்ரம் கொச்சி. ஓகேங்களா? இதில் என்ன கனெக்டிவிட்டி தரப்போகிறாங்க அப்படின்னா 5G அண்ட் 4G மொபைல் நெட்வொர்க். இதை யார் ஃபண்டிங் பண்ண போகிறாங்க? யூனிவர்சல் சர்வீசஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்ட் விச் இஸ் அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். இதோட டோட்டல் லிங்க் டிஸ்டன்ஸுமே வந்துட்டு இட் இஸ் நியர்லி 2000 கிலோமீட்டர்ஸ். இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அவங்க தான் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சியாக வந்து இருக்காங்க. அதே மாதிரி என்இசி கார்பரேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் வந்து கான்ட்ராக்டை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதோடைய மேஜர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மரைன் ரூட் சர்வே வந்து பண்ணுறது, சம்மரைன் கேபிளை வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுறது, அதுக்கு உண்டான சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இன்ஸ்டலேஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங், இது எல்லாமே வந்து மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு திஸ் ப்ராஜெக்ட். இது மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நேஷனல் ப்ராட்பேண்ட் மிஷனு, டிஜிட்டல் இந்தியா அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வேரியஸ் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியாலையுமே அதை ஆயத்தப்படுத்துறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதனால தான் லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸில் இந்த ஒரு இனிஷியேட்டிவை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கவர்னன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, டூரிசம், எஜுகேஷன், மற்ற எல்லா செக்டர்ஸ்லையுமே வந்து லக்ஷ்வதீப்பையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணுறாங்க. இது மூலமாக டெலிகாம் சர்வீசஸ் இன் லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா த பிளட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நீட்ஸ் ஃப்ரெஷ் இன்ஃபியூஷன். ஸோ அப்போ பிளட் அண்ட் இட்ஸ் பிளட் ப்ராடக்ட்ஸ் லைக் பிளேட்லெட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்குது ஃபார் தி குளோபல் ஹெல்த் கேர் ஆர்கிடெக்சர். ஸோ இதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் ரியாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ குளோபல் ஹெல்த்தை பற்றி ஃபுல்லாக பேசினது அப்படிங்கும்போது பேண்டமிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக மைல்ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் தி ஹெல்த் ஃபினான்சிங், டிஜிட்டல் ஹெல்த் சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே நம்ம கொண்டு வரும்போது அது ரிலேட்டடாக ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் லைக் பிளட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ பிளட்டோட ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே இஷ்யூவாக தான் இருக்குது. ரீசெண்டாக டபிள்யூஹெச்ஓவுமே அதை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ், லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோவர் பர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் பிளட் டொனேஷன்ஸை தான் ரிசீவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோனிக் ஷார்ட்டேஜ் ஆஃப் பிளட் வந்து இருந்தது தான் இருக்குது. நம்ம எத்தனை ஃபார்வர்டு மெசேஜஸ் வந்து பார்த்துட்ருக்கோம், பிளட் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அடிக்குவேட் பிளட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோ இல்லை பிளட்டு சப்ளைஸோ வந்துட்டு இந்தியாவில் வந்து இருக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் பிளட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ் பிளட் உடைய இம்பார்ட்டன்ஸ் தான் ரொம்பவே ஹையராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2019-2020 அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு 6 lakh பிளட் யூனிட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஆனால் அதோடைய டிமாண்ட் வந்து கேட்டர் பண்ணப்படலை. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பிளட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை எப்படி நம்ம ஆயத்தப்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்லே பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் மூலமாக நம்ம பிளட் ஷார்ட்டேஜஸை வந்து அட்ரஸ் பண்ண முடியும். மெயினாக இதுக்கு வந்து எந்த மாடல் யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்னா மெயின் ஹப்பில் தான் வந்து அதிகமான பிளட் சாம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதோடைய ஸ்போக்ஸில், அதாவது ரீஜனல் வைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அங்கேயுமே வந்து பிளட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், பிளட் யூனிட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இங்கே இருந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஏன் வந்து இது ரொம்பவே எஃபெக்டிவ் அப்படின்னா ஒரு டைமுமே வந்து ஹாஸ்பிட்டல் மெயின் ஹப்புக்கு போக தேவையில்லை. அவங்க இந்த ஸ்போக்ஸில் இருந்தே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடலோட மெயின் அட்வான்டேஜாக வந்து இருக்குது. ஸோ இந்த அப்ரோச் மூலமாக நம்ம ஹை வால்யூம் பிளட் பேங்க்ஸை நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடல் வந்து எப்போ ரொம்பவே ஃபேவரபிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏரியாலையுமே நம்ம பெரிய பிளட் பேங்க்ஸ் எல்லாம் கட்ட முடியாது. ஸோ அப்போ அந்த ஸ்போக்ஸாக வந்து நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டோட டேட்டா படி வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் ஆஃப் 30 lakh பிளட் யூனிட்ஸ் டிஸ்கார்டட் ஓவர் 3 years டியூ டு எக்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் விச் கேன் பி அட்ரஸ்ட் பை ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஓகேங்களா? ஸோ வேஸ்ட்டாக வந்து 3 வருஷத்தில் 30 லட்சம் பிளட் யூனிட்ஸ் வந்து டிஸ்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு டியூ டு எக்ஸ்பிரி. ஓகேங்களா? பிளட் டொனேஷன் ரிலேட்டடாகவுமே வந்து நிறைய மித்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம உடம்புல பிளட் ஊறலைன்னா என்ன பண்ணுறது, நம்மளே வந்து அனிமிக்காக இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ்லாம் இருக்குது.
அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேரியஸ் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ஆகட்டும், சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட மெயின் வே ஃபார்வர்டு அப்படின்னு என்னென்னா, கோவிட்-19 பேண்டமிக் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் நம்மளோட ஹெல்த் கேர் ஆர்கிடெக்சரை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டுறோம், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குகிறோம். இதெல்லாமே தாண்டி பிளட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதோடைய சப்ளையுமே நம்ம என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் வந்து ப்ராப்பராக கோஆப்ரேட் வந்து பண்ணணும். சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேஷனுமே ரொம்பவே முக்கியம். பிகாஸ் தே ஆர் தி டொனேட்டர்ஸ் ஆஃப் தி பிளட். ஓகேங்களா? பை அட்ரஸிங் பிளட் ஷார்ட்டேஜஸ் அண்ட் டிஸ்பிளிங் மித்ஸ், த குளோபல் கம்யூனிட்டி கேன் பில்ட் அ மோர் ஈக்குவட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் ஃபார் ஹெல்த் கேர் வித் ரிலேட்டட் டு பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆர்டிகல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய டெப்ட் பேர்டன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வந்து நம்ம இந்தியாவுடைய டெப்ட் பேர்டனை பற்றி பார்க்கணுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து IMF கன்சர்ன்ஸ் எழுப்பியிருக்காங்க ஆன் இந்தியாஸ் டெப்ட் சஸ்டைனபிலிட்டி. நம்ம வந்து கடன் வாங்கியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து டெப்ட் சஸ்டைனபிலிட்டி அலாரம் அப்படிங்கிற மாதிரி IMF வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, இந்தியாவுடைய லாங் டேர்ம் டெப்ட் சஸ்டைனபிலிட்டி வந்து 100% ஆஃப் த ஜிடிபியை 2028 ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நம்ம ஏகப்பட்ட கடன் வாங்குகிறோம். ப்ரைவேட் செக்டர்கிட்ட இருந்து, பப்ளிக் செக்டர்லேருந்து, வேர்ல்டு பேங்க், IMF இந்த மாதிரி வேரியஸ் அதர் வேர்ல்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து நம்ம ஃபண்டு வாங்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அதோட ஃபண்டிங் மெக்கானிசம் அப்படின்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜிடிபி வந்து பார்க்கும்போது 100% ஆஃப் த ஜிடிபி நம்ம 2028 ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த IMF ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதோட குளோபல் டெப்ட் கன்வென்ட்ரம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும்தான் கடன் வாங்குறோமா, இல்லை மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே கடன் வாங்குறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பிகாஸ் ஆஃப் ஃபார் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஆனால் அதிகப்படியான டெப்ட் வந்து வாங்கிட்டு இருந்தோன்னா க்ரோத்தை வந்து கர்டைல் பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் கடன் வாங்கி அதை வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து பண்ணுறோம். ஆனால் அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் கடனை திருப்பியும் பே பண்ணணும். அதே மாதிரி அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. இது ஒரு வந்து ஹைலி பேர்டனாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குளோபல் டெப்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போதுமே வேர்ல்டு வைடாகவே பப்ளிக் டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. 2020 மட்டும் பார்த்தீங்கன்னா $92 ட்ரில்லியன் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மெயினாக நம்ம எதுக்காக கடன் வாங்குகிறோம் அப்படின்னா, கோவிட்-19 பேண்டமிக்கில் இருந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், காஸ்ட் ஆஃப் லிவிங் க்ரைசிஸை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் க்ரைசிஸ் ஆப்வியஸ்லி லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் நம்ம மெயினாக கடன் வாங்குகிறோம். டெவலப்பிங் நேஷன்ஸோடைய மெயின் டெப்ட் பேர்டன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்லி இன் ஆஃப்ரிக்கா. அங்கேயுமே பப்ளிக் ரெவென்யூஸ் கம்மியாக இருக்குது. அவங்க எக்ஸ்பெண்டிச்சரை வந்து மேற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடன்லாம் வந்து வாங்குறாங்க. ஸோ இந்தியாவோட கிரெடிட் ரேட்டிங் சேலஞ்சஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீக் கான்டெக்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். IMFோட ரேட்டிங் கான்டெக்ஸ்ட் படி நம்ம BBB மைனஸில் வந்து இருக்கும், விச் இஸ் வித் ஸ்டேபிள் அவுட்லுக். ஓகேங்களா? இந்த BBB மைனஸ் அப்படிங்கிற ஒரு சாவரன் கிரெடிட் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி லோவர் ரேங்க் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேட்டிங் ஏஜென்சியோட பெர்ஸ்பெக்டிவ் படியுமே இந்தியாவில் லோ பர் கேபிட்டா இன்கம் வந்து இருக்குது, ஹைலி பேர்டன் டெப்ட் தான் வந்து இருக்குது, வீக் ஃபிஸ்கல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த BBB மைனஸ் அப்படிங்கிற லோ ரேங்கிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்ட் ஜிடிபி ரேஷியோவுமே டெஸ்பைட் நம்ம FRBM ஆக்டுக்கு கீழே 60% காம்ப்ரஹென்சிவ் டெப்ட் ஜிடிபி ரேஷியோ ஆஃப் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாலுமே அதை வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபிஸ்கல் ஸ்லிப்பேஜுமே வந்து இருக்குது. ஃபிஸ்கல் ஸ்லிப்பேஜ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த வருஷம் இந்த அளவுக்கு தான் நம்ம கடன் வாங்குவோம், ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கும் அப்படின்னு நினப்போம். ஆனால் அதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு அதிகமாக வந்துட்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும், ஃபிஸ்கல் டெபிசிட். இதுதான் வந்து ஃபிஸ்கல் ஸ்லிப்பேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, ஆன் ஸ்கில்லிங் ரூரல் யூத். ஸோ எதனால் ரூரல் யூத்துக்கு நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் இம்பார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ரூரல் யூத்தை ஸ்கில்லிங் ஏன் பண்ணணும் அப்படின்னா, அல்டிமேட்லி ரிசோர்ஸ் எஃபிஷியன்சிக்காகவும் மைக்ரேஷனை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ மெயினாக என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் மூலமாக ரூரல் யூத்துக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் இம்பார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம்.
அக்ரிகல்ச்சரை வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் வொகேஷனலாக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் தான் ப்ரைம் ஆக்குபேஷன். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர்லலாம் பண்ணக்கூடாது, மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணணும், இன்ஜினியரிங் படிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல, ஜென்ரல் நோஷன்ஸ் அதெல்லாமே விட்டுட்டு அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ அண்ட் பொட்டென்ஷியல் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கனெக்டேஷனுக்கு வந்து வரணும். அதே மாதிரி ரூரல் ஏரியாஸ்லேயே ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணணும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் பர்டிகுலராக இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய பாப்புலேஷனில் 50% அர்பன் ஏரியாஸில் வந்து இருப்பாங்க 2047க்கும் போது. அந்த அளவுக்கு மைக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கும்போது அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மெயின் ஆஸ்பெக்டாக வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஒரு சர்வே படி 2/3 ஆஃப் தி யூத் ஹேட் நெவர் டேக்கன் எனி வொகேஷ்னல் ட்ரைனிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வொகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னா வந்து என்னென்னா, பயிற்சி சார் கல்வி தான், வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம உள்ளே கொண்டு வந்தாலுமே அதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதுதான் வந்து வொகேஷ்னல் ட்ரைனிங்கோடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ். இப்போ கார்பென்ட்ரி ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குண்டான ப்ராக்டிசஸ்ஸு இதெல்லாமே வந்துட்டு வொகேஷ்னல் ட்ரைனிங்கில் உள்ள வரும். ஸோ கரண்ட் வொகேஷ்னல் எஜுகேஷன் லேண்ட்ஸ்கேப் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கர்டெயில் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஐடிஐலாம் வந்து படித்தா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கர்டெயிலிங் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெசென்ட்லி ரூரல் எஜுகேஷன் ஸ்கேர்ஸ்லி ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். டெல்லி கவர்மெண்ட்டோடைய ஸ்கில்ஸ் ஆன் வீல் இனிஷியேட்டிவ் மூலமாகவுமே நம்ம ரூரல் யூத்துக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரூரல் எஜுகேஷன் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் லைக் மெக்சிகோடைய டெலிஸ்கூல்ஸு, பூட்டானுடைய வெல்பீயிங் இன்ஃப்யூஸ்டு கரிக்குலம் இதெல்லாமே நம்மளுடைய ரூரல் ஏரியாஸ்லேயுமே அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் சொசைட்டி அண்ட் என்ஜிஓஸோடைய ரோலையுமே இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு காம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷனல் சிஸ்டம் வித் அப்ஸ்கில்லிங் ரூரல் யூத் எப்படி கொண்டு வர முடியும்னா, சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் தான். அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்க? மெயின்லி சிவில் சொசைட்டிஸ், இந்த என்ஜிஓஸு, எக்ஸ்பர்ட்ஸ் குரூப்ஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரது மூலமாக ரூரல் யூத்துக்கு ட்ரெடிஷ்னல் அண்ட் நான் ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு ஒரு கிராஸ்ப் வந்து கிடைக்கும். ஸோ அது மூலமாக நம்மளோட எக்கனாமியை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அவங்களுடைய சர்வே படி 55% ஆஃப் தி பேஷண்ட்ஸ் கிவன் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒன்லி ஆஸ் அ ப்ரிவென்டிவ் மெஷர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆன்டிபயோட்டிக் யூசேஜஸை வந்துட்டு 15 ஸ்டேட்ஸ் அண்ட் 2 யூனியன் டெரிட்டரிஸில் அப்சர்வ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டேட்டா பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, 55% ஆஃப் தி பேஷண்ட்ஸ்க்கு டிசீஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுவே 37.3% பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சர்ஜிக்கல் ஏரியாஸில் அந்த இன்ஃபெக்ஷன்ஸை பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்குறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வேரியஸ் அதர் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் மெயின் டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 6% பேஷண்ட்ஸ்க்கு தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கன்ஃபர்ம்டு டயக்னோசிஸ்க்கு அப்புறம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 55% ஆஃப் தி பேஷண்ட்ஸ் வேர் ப்ரிஸ்கிரைப்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் ப்ரிவென்டிவ் இண்டிகேஷன்ஸ். இதை தான் நம்ம டைட்டில்லே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் வேரியேஷன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இருக்குது வித் ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 37% to 100%. ஸோ இப்போ சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து போனோன்னா என்ன தான் இருந்தாலும் ஆன்டிபயோட்டிக் கொண்டு தந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதிக அளவுமே ஆன்டிபயோட்டிக்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடாது. அதுவுமே ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை வந்து உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ WHO ஆக்சஸ் வாட்ச் அண்ட் ரிசர்வ் கிளாசிஃபிகேஷன் விச் இஸ் அவேர் கிளாசிஃபிகேஷன் படி a substantial 57% of the prescriptions were for antibiotics to the in the watch group designated for specific limited ineffective syndromes. ஓகேங்களா? ஸோ இப்போ WHO டேட்டா படியுமே வந்து 57% ஆஃப் த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸில் ஆன்டிபயோட்டிக் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஏன் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆகிடும். ஸோ இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம நிறையா டைம் வந்து நம்ம பேசியிருக்கோம். அதாவது நம்ம என்ன தான் வந்து மாத்திரை போட்டாலுமே நமக்கு ஃபீவர் சரியாகலை, இல்லை சளி சரியாகலை அப்படின்னா அது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் தான். நம்ம போடக்கூடிய அந்த மாத்திரைக்கு எகெயின்ஸ்டாக
நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. இந்த சர்வே கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் வந்து பார்க்கலாம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு பாடி 1963 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீசஸ் ரிலேட்டடாக ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்தியாவுடைய நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கண்டெய்ன்மெண்ட்லேயுமே இவங்க தான் சிக்னிஃபிகண்ட் டேக் பார்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த என்சிடிசிக்கு கீழே நேஷ்னல் ஆன்டிபயோட்டிக் கன்சம்ஷன் நெட்வொர்க் அப்படின்னும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது மூலமாக டேட்டா கலெக்ட் பண்ணுறது, அது ரிலேட்டடாக ஸ்டடீஸ் மேக் பண்ணுறது, இதெல்லாமே இந்த நாக்நெட் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ஆர்டிக்கல் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஆர்டிக்கல்னால் சிவில் சொசைட்டி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சிவில் சொசைட்டி அப்படிங்கன்னா என்ன? அது என்ஜிஓவாக இருக்கலாம், இல்லைனா லேபர் யூனியனாக இருக்கலாம், இல்லைனா இண்டிஜினஸ் குரூப்பாகவும் இருக்கலாம், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் அதோடைய மெயின் மேண்டேட்டே என்னென்னா அதோடைய ஃபங்க்ஷனிங் வந்து கவர்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கணும், விச் இஸ் அவுட் சைட் தி கவர்மெண்ட் மெக்கானிசம்ஸாக இருக்கணும். ஆனால் அது மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து க்ரியேட் ஆகணும். சொசைட்டியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை எடுத்து கூறுற மாதிரி அதோடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கணும். இதுதான் வந்து சிவில் சொசைட்டியோட பேசிக் அவுட்லைன். ஒரு ஃப்ரீ சிவிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெமோக்ரஸியோட எசன்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கணும். அதே மாதிரி சிவில் சொசைட்டிங்கிறது ஒரு டைவர்சிஃபைடாக இருக்கணும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது ரொம்பவே டைவர்ஸாகவும் இருக்குது, வைப்ரண்ட்டாகவும் வந்து இருக்குது. ஸோ இதில் என்னென்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க. ஹைலி அட்டாக்டு ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இப்போ நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட வந்து காசு பற்றாக்குறை வந்து இருக்கலாம். அதே மாதிரி அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தும் இருக்கலாம். ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சச் அஸ் சிட்டிசன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ், ஆம்னஸ்டி இந்தியா, ஆக்ஸ்ஃபேம், சென்டர் ஃபார் ஈக்விட்டி ஸ்டடீஸ் அண்ட் லாயர்ஸ் கலெக்டிவ். இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நடத்துறதுக்குன்னு ஒரு காசே வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்ரேட்லி அட்டாக்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்துட்டு நிறையா கனெக்ஷன்ஸ் வந்துட்டு ஆதிவாசி கம்யூனிட்டி கூட வந்துட்டு வச்சுருக்காங்க, இல்லைனா வந்துட்டு ஆன்டி கம்யூனியல் என்ஜிஓஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க, விச் இஸ் மாடரேட்லி அட்டாக்டு. இதுவே லோ லெவல் அட்டாக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவங்க ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க, ஆனால் சிக்னிஃபிகண்ட் ஹியூமன் ரைட்ஸ் காசஸ்க்காக அவங்க போராடுவாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா நவ்சர்ஜன், விச் இஸ் அ லீடர் இன் தலித் ரைட்ஸ் அண்ட் சேவ் த சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஆன் சைல்ட் ரைட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி சிவில் ரைட்ஸ் குரூப்பிங்கெல்லாம் பிரிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் தியர் அட்டாக்கிங் இன் தி சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிவில் சொசைட்டியை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன மாதிரிலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணப்படுது? ஃபஸ்ட்டு லீகல் சார்ஜஸ். ஸோ அவங்க வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க மேலே கேஸ் போடப்படுது. அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002க்கு கீழே 2019 நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கொஞ்சம் அதிக பவர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதில் மூலமாக என்ஜிஓஸ் மேலே நிறைய அட்டாக்ஸ் வந்து ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. ஸோ அந்த அதோடைய அமெண்ட்மெண்ட்ஸ் 2015 அண்ட் 2022. ஸோ அதோட அமெண்ட்மெண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு சிக்னிஃபிகண்ட் பவர்ஸ் டு தி கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க டு டேக் ஆக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் என்ஜிஓஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எஃப்சிஆர்ஏயில் யார் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு ஒரு பவர் கொடுத்துருந்துருக்காங்க. இதுவே பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து மெயின். அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் ஃபண்டிங் டு தி சிவில் சொசைட்டிஸ் பண்ணுறதுக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேன் கார்டு நம்பர்ஸ் எல்லாம் அதில் அட்டாச் பண்ணணும். வேறு எந்த ஒரு மெக்கானிசமுமே வந்துட்டு பண்ணோம்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரினிவல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு செவரல் அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் சர்வீஸுமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால சிவில் சொசைட்டிக்கெல்லாம் நிறைய த்ரெட்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சிவில் சொசைட்டியோடைய சேலஞ்சஸ் அண்ட் த்ரெட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாம். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் டெவலப்மெண்ட் மாடல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்க ஏன் இவ்வளோ டெவலப்டாக இருக்காங்க, அப்படி என்ன தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு நியூ அர்பன் கமிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன் தி இயர் ஆஃப் 2024. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை வந்து
ஃபேஸ் பண்ணணும், ஸோ அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூ அர்பன் கமிஷன் வந்து வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடியே ஒரு கமிஷன் வந்துட்டு ராஜீவ் காந்தி சமயத்தில் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த கமிஷனில் யார் இருந்தாங்கன்னா சார்ல்ஸ் கொரியா. ஸோ சார்ல்ஸ் கொரியா வந்து நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து நம்ம படிப்போம். ஸோ சார்ல்ஸ் கொரியா இஸ் தி மாடர்ன் ஆர்கிடெக்ட், மாடர்ன் இந்தியா சமயத்தில் வந்து வரக்கூடிய ஆர்கிடெக்ட். ஸோ அந்த அர்பன் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பீஸ் மீல் அப்ரோச்சஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்வச் பாரத் மிஷன் ஆகட்டும், அம்ருத், ஹிருதய், பிஎம்ஏ ஸ்கீம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த ஸ்கீம் எல்லாமே வந்துட்டு அதோடைய பேசிக் அப்ஜெக்டிவ்ஸில் இருந்து விலகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக அவங்க அப்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரிசல்ட்ஸை எய்ம் பண்ணுற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். ஓகேங்களா. கவர்னன்ஸ் சேலஞ்சஸ் அப்படின்னுமே வந்து பார்க்கும்போது நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து இருக்குது. பிகாஸ் ஒரு வீடு கட்டித்தரணும் அப்படின்னா அதில் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கும். எல்லாருமே ஒருமித்து செயல்பட்டால் மட்டும்தான் கரெக்டாக ஒருத்தருக்கு ப்ராப்பரான வீடு கரெக்டான பெனிஃபிஷியரி வந்து போய் சேரும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய மேனேஜர்ஸு, சிட்டி அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய பர்சனல், ஃபினான்ஷியல் சென்ட்ரலைசேஷன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸ் இது எல்லாமே வந்து சேலஞ்சஸாக இருக்குது. ஆனால் இதுவே கேரளா அர்பன் கமிஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அவங்க ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அர்பனைசேஷன் பேட்டர்ன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. 12 மந்த் மேண்டேட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து அர்பன் சேலஞ்சஸை மெயினாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு யார் நிர்ணயிக்கிறா, அதோடைய பாப்புலேஷன் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக் சொல்லப்படக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸை ரீச் பண்ணணும் இந்த ஏரியா ஆஃப் அர்பன் டவுன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கேரளா அர்பன் கமிஷனோட மெயின் மேண்டேட்டாக இருக்குது. லாங் டேர்ம் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்குமே இவங்க ரோட் மேப் வந்து கொடுத்துருந்துருக்காங்க, விச் வாஸ் ஃபார் அட்லீஸ்ட் 25 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து குளோபல் அண்ட் நேஷ்னல் அர்பன் ப்ராசஸஸ்க்கு பொருந்துகிற மாதிரி தான் அவங்களோட அர்பன் கமிஷனோட மேண்டேட்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அர்பன் கமிஷன்ஸ் எல்லாம் வந்து வேரியஸ் அதர் ஸ்டேட்ஸில் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். மெயின்லி இந்த ஏரியாஸ் ஆஃப் ஹைலி அர்பனைஸ்டு ஸ்டேட்ஸ் லைக் குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பஞ்சாப் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ கேரளாவில் அடாப்ட் பண்ணக்கூடிய மெயின் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் ரெப்ளிகேட் பண்ணலாம். அது மூலமாக அர்பன் டெவலப்மெண்ட் இருக்க முடியும். அப்படி என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னுமே வந்துட்டு ஃபுல்லாக தெரியலை. ஆனால் அவங்க வந்துட்டு அந்த ஏரியாவில் டிமாண்ட் ட்ரிவன் கான்செப்டில் தான் பண்ணுறாங்க, இன் அலைனிங் வித் குளோபல் அண்ட் நேஷ்னல் பிரின்சிபல்ஸ். ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, ஹையர் எஜுகேஷனுக்கும் ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த ஜாப் மார்க்கெட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மிஸ்மேட்சஸ் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிராஜுவேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ இருக்குது? அட் ப்ரெசன்ட் 37% வந்து இருக்குது, விச் இஸ் அமங் தி கிராஜுவேட்ஸ். படித்து வேலை இல்லாமல் இருக்கவங்க 37% அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்காங்க. எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய கிராஜுவேட்ஸில் ஹாஃப் ஆஃப் தி மெம்பர்ஸ்க்கு தான் எம்ப்ளாயபிலிட்டியே கொடுக்க முடியும், அவங்க தான் வேலைக்கு தகுந்தவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனுமே லோவஸ்ட்டாக இருக்குது அக்ராஸ் தி வேர்ல்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ எஜுகேஷன் சிஸ்டமில் அப்படி என்ன தான் ப்ராப்ளம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்த மாதிரி ஐடிஐயில் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ், கவர்மெண்ட்ஸு அவங்க எல்லாத்துக்குமே வந்து பவர்ஸ் இருந்தாலுமே அவங்க ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறது கிடையாது. பவர்ஸ் இருந்தாலுமே இல்லை இது என்னோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வராது, இது யூஜிசி பார்த்துப்பாங்க, இல்லை இது யூஜிசியோட ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, இது கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஷிஃப்டிங் தி பர்டன் கான்செப்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்குன்னு ஒரு ஆக்சஸ் வந்து கம்மியாக இருக்குது. நார்மலாக நம்ம டிப்பிக்கல் ஹவுஸ் ஹோல்டில் என்ன நினைப்பாங்க, ஒரு டிகிரி படிக்க வச்சா போதும் அந்த மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. அந்த ஒரு நோஷன் வந்து ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஹையர் எஜுகேஷனோட ஆக்சஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 27% தான் இருக்குது. அந்த ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக காலேஜை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ 18 இயர்ஸில் தான் நம்ம காலேஜ் போவோம் ஆப்வியஸ்லி. ஸோ 27% வந்து இருக்குது, விச் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட். ஆன்லைன் லேர்னிங்கோடைய இம்பேக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. லேர்னிங் டெஃபிஷியன்சிஸை வந்து காஸ் பண்ணியிருந்திருக்கு. ஸோ ஆன்லைனில் வந்துட்டு படிக்கும்போதே மெயினாக கொரோனா பேட்சா அந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்குறாங்க இல்லையா.
ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து லேர்னிங் டெஃபிஷியன்சி வந்து காஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதையும் தாண்டி ஜாப் க்ரியேஷன் இந்த எக்கானமியுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈவன் நம்ம கண்ட்ரி அதிக பாப்புலேஷன் வச்சுருந்தாலுமே கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டர்ஸ் தான் அதிகமாக இருக்குது தாண்டி லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ். நம்ம இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரியலைஸ் பண்ணி லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ் லைக் டெக்ஸ்டைல்ஸு, அப்புறம் அதர் அலைடு அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் லைக் எபிகல்ச்சர், செரிகல்ச்சர்லாம் வந்துட்டு நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எக்கனாமியில் செக்டர் வைஸ் இஷ்யூஸுமே வந்து இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம பெருசாக மதிக்க மாட்டேங்கிற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக. அதே மாதிரி டெலிவரி பாய்ஸ் ஆர் நாட் ப்ரிஃபர்டு ஜாப்ஸ் ஃபார் எஜுகேட்டட் பீப்புள். சர்வீசஸ் செக்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹை நாலேஜை டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் ரீப்ளேஸ்டு ஸோ மெனி எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ இந்த எல்லாமே வந்துட்டு இஷ்யூஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹையர் எஜுகேஷனில் வேறு என்னென்ன ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது R&D எக்ஸ்பெண்டிச்சர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு கொடுக்கக்கூடிய காசு வந்து கம்மியாக இருக்குது. இந்தியாவுடைய R&D எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.7% ஆஃப் தி ஜிடிபி தான் இருக்குது. இதுவே கொரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா 4% இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டரோட பார்ட்டிசிபேஷன் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து அதுவுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குளோபல் லெவலில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கார்பரேஷன்ஸ் அவங்க எல்லாமே 70% ஆஃப் தி டோட்டல் R&D எக்ஸ்பெண்டிச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டரில் தான் 70% ஆஃப் தி R&D எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசர்ச் ஃபண்டிங்குமே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஓனர்ஷிப் ஆஃப் ரிசர்ச் அதுதான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் ஃபாரின் நேஷனில் ரிசர்ச் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்தியன் பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரினில் போய் ரிசர்ச்சை தான் வந்து பண்ணுறாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து படிச்சுட்டு இருந்திருப்போம். நிறைய நோபல் ப்ரைஸ் லாரியட்ஸ் ஆகட்டும், இல்லைனா சிக்னிஃபிகண்ட் ஸ்காலர்ஸு, சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்தியன் பார்ன் அமெரிக்கன், இந்தியன் பார்ன் ஆஸ்திரேலியன் அந்த மாதிரிலாம் வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்களோட ஃபேமிலி வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தது அந்த மாதிரிலாம் வந்து படிப்போம். ஸோ அப்போ இந்தியாவில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. மெயினாக அவங்களால ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ப்ராப்பர் ஃபண்டிங்கோ இல்லை ப்ராப்பர் சப்போர்ட்டோ வந்து அடிக்குவேட்டாக கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி இஷ்யூஸ் வந்து இருந்திருக்கு. சோஷியல் ஈக்விட்டி அப்படிங்கிறது எந்த ஒரு ஏரியாலையும் நம்மளால் பொருந்தி பார்க்க முடியும். ஸோ எஜுகேஷன்லேயுமே வந்து சோஷியல் ஈக்விட்டி இஷ்யூஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்து ஹையர் எஜுகேஷனில் ரொம்பவே அண்டர் ரெப்ரசன்டடாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிஸ்லேயுமே வந்துட்டு இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்குன்னு ஒரு ஆட்டோனாமி வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வந்துட்டு ஒரு மேண்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து நிறையா குழப்பங்கள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதோட மெயின் வே ஃபார்வர்டாக என்ன இருக்கும் அப்படின்னா காசு மெயினாக கொடுக்கணும். ஃபண்டிங் ஆக்சஸ் வந்து தேவை ஃபார் R&D. அதுக்கு தான் வந்து ரொம்பவே மெயினாக இருக்கணும். அடுத்து வொகேஷ்னல் ட்ரைனிங் வந்து அதை ரெகக்னைஸ் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து கன்வெர்ட்டிங் ரிசர்ச் இன்டு ப்ராடக்ட்ஸ். R&D வந்து நம்ம கொண்டு வந்தோன்னா அதை வந்து ப்ராடக்ட்ஸாக மாற்றுற வரைக்கும் அதோடைய ப்ராசஸ் வந்து நிறுத்தக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதோட மெயின் ஆஸ்பெக்டை புரிஞ்சுக்கிட்டு தான் R&Dயை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஸ்செலேனியஸ் உல்ஃபாவை பற்றி பார்க்க போகிறோம். which is United Liberation Front of Assam. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஸோ ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, அசாம் கவர்மெண்ட், அதே மாதிரி யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படி வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ULF இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு அவங்க இனிமேல் வைலன்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம், எந்த ஒரு ஆர்ம்ஸும் வச்சுருக்க மாட்டோம், ஆர்ம்டு ஆர்கனைசேஷனையே நாங்கள் டிஸ்பேண்ட் பண்ணுறோம், அவங்களுடைய ஆக்குபைடு கேம்ப்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வெக்கேட் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு வேரியஸ் இன்ஸ்டன்சஸை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த உல்ஃபா அப்படிங்கிறவங்க வந்துட்டு அசாம் எஜுகேஷன் நடக்கும்போது ஆன்டி ஃபாரினர்ஸ் அசாம் எஜுகேஷன் வந்து 1979 நடந்துச்சு. ஸோ அப்போ அசாமில் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வராங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் இந்த உல்ஃபா அண்ட் எண்டட் வித் சைனிங் ஆஃப் அசாம் அக்கார்ட் இன் 1985. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் குரூப்பிங் மியான்மர், சைனா, பாகிஸ்தான் எல்லாத்துலேயுமே வந்து செயல்பட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ த கவர்மெண்ட் ரெஸ்பாண்டட் இன் 1990 வித் அன் ஆஃபென்சிவ் கண்டெம்டு ஆப்ரேஷன் பஜ்ரங் அண்ட் பேண்ட் த உல்ஃபா. ஸோ இந்த உல்ஃபாவை வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் 1990 பேன் பண்ணுறாங்க அண்டர் தி ஆப்ரேஷன் பஜ்ரங். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக இவங்க ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்க்கு வந்து சைன் பண்ணியிருந்திருக்காங்க.
இது மாதிரி வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. பீஸ் அக்ரிமெண்ட் வித் UNLF இது வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில். அசாம் மேகாலயா இன்டர்ஸ்டேட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செக்டர்ஸில் ஒரு டிஸ்பியூட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்பி ஆங்லாங் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபார்ட்டட் அக்ரிமெண்ட். இந்த ட்ரைபார்ட்டட் அக்ரிமெண்ட்டில் ஒரு 5 அசாம் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. போடோ அக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அசாம் கவர்மெண்ட் அண்ட் போடோ குரூப்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஏரியா ஆஃப் போடோலேண்ட் டெரிட்டோரியல் ரீஜன் இந்த அசாம். அடுத்து ப்ரூ ரியாங் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர், மிசோரம், திரிபுரா கவர்மெண்ட்ஸ் ப்ரூ லீடர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ப்ரூ லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் தி இண்டிஜினஸ் கம்யூனிட்டி இன் திரிபுரா. ஓகேங்களா. NLFT திரிபுரா அக்ரிமெண்ட் இதுவுமே வந்துட்டு திரிபுரா ரீஜனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது 1997 இந்த NLFT எல்லாம் பேனும் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோல் பேக் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ஆஃப்ஸ்பா ஆக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரோல் பேக் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ஆஃப்ஸ்பா பற்றி எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸில் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு படிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்டான டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 50% ஆஃப் தி சைபர் க்ரைம் எங்கே இருக்குது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சைனா, கம்போடியா அண்ட் மியான்மரில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சைபர் க்ரைம் கோஆர்டினேஷன் சென்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் சைபர் க்ரைமை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 வந்து கால் பண்ணலாம். விச் இஸ் ஆப்ரேஷனல் அக்ராஸ் 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஏதோ ஒரு விக்டிம் வந்து கால் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்காக கால் பண்ணுறாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ளே அது ரிலேட்டடாக மணியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸை பிளாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா G20 வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு சைபர் த்ரெட்ஸ் வந்திருக்கு, சைபர் அட்டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் 16 லட்சம் சைபர் அட்டாக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ G20 சம்மிட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 9 and 10 வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் G20.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நடந்திருக்கு. எந்த மாதிரி சைபர் அட்டாக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா DDoS அட்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, விச் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். ஸோ அதை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதையும் யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க. சேம் I4C தான் பண்ணுறாங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ G20 ரிலேட்டடாக இருக்கக்கூடிய என்டையர் இதுவுமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. G20 பிளேலிஸ்ட்லேயுமே வந்து இருக்குது. ஸோ அதையுமே வந்து பாருங்கள், விச் இஸ் வெரி பொட்டென்ஷியல் டாபிக் ஃபார் அவர் ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ மெயின்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டமில் எந்த அளவுக்கு ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே I4C தான் வந்து சொல்கிறாங்க. ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் 11% வந்து நடந்திருக்கு. ஸோ மெயினாக எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார் அண்ட் ஜார்க்கண்டில் தான் நடந்திருக்கு. இதோடைய வெப்சைட் அப்படின்னு பார்க்கும்போது cybercrime.gov.in தான் இதை சொல்லியிருந்திருக்காங்க. இந்த நம்பர் சொன்னோம் இல்லையா, 1930 நம்பருக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட் இல்லைனா சைபர் க்ரைம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணலான்னு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 13 lakhs கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு ரிகார்டிங் சைபர் எனேபிள்டு ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ். இந்த ஆதார் எனேபிள்டு பேமெண்ட்ஸ் ஃப்ராட்ஸ் எல்லாமே வந்து மெயினாக எது மூலமாக நடக்குதுன்னா பயோமெட்ரிக்ஸை வந்து க்ளோன் பண்ணுறது, நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை மறுபடியும் க்ளோன் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாமே ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டமில் ரொம்பவே பாசிபிளான இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா வந்து என்ன, பேங்க் கஸ்டமருக்கு வந்து ஆதாரை யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறது தான் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா. இந்த ஆஸ்பெக்டில் நேஷ்னல் சைபர் க்ரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா 2 kinds ஆஃப் ஃப்ராட்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது இன் தி ஏரியா ஆஃப் சைபர் க்ரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸு, இன்னொன்று வந்து லோக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் இன் லோக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் இன் இன்டர்நேஷ்னல். ஸோ இதெல்லாமே வந்து லோக்கல் ஏரியாவில் நடக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதெல்லாமே G20 வெப்சைட் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 1/5 ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இன் கண்ட்ரி லேக் செப்பரேட் டாய்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்திருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் உமன். ஓகேங்களா. இந்த ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் தி ஜுடிஷியரி. ஸோ ஒரு உமன் ரெஸ்ட் ரூமில் அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சானிட்டரி நாப்கின் வெண்டிங் மிஷின்ஸ். ஓகேங்களா. இது வந்து இருக்கும். சானிட்டரி டிஸ்போசபிள் பின்ஸ் அது இருக்கணும். அதே மாதிரி நார்மல் ரெஸ்ட் ரூம்ஸில் இருக்கிற மாதிரி போத் ஜெண்டர் இன்க்ளூசிவாக வந்து பார்த்தோன்னா
டோர்ஸ் இருக்கணும், அதுக்கு ப்ராப்பரான லேச்சஸ் வந்து இருக்கணும், அடிக்குவேட் வாட்டர் சப்ளை வந்து இருக்கணும், பவர் சப்ளை வந்து இருக்கணும். இது எல்லாமே வந்து மேண்டேட்டரி ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் எனி ஃபங்க்ஷனல் ரெஸ்ட் ரூம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லன்னு பார்க்கும்போது 1/5 ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் செப்பரேட் டாய்லெட்ஸ் வந்து உமனுக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ only 6.7% of the toilets meant for women. ஓகேங்களா? With respect to sanitary napkins 19.7% of the district courts did not have separate toilets. அதே மாதிரி ரிப்போர்ட்டில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, டாய்லெட்ஸ் இன் கோர்ட்ஸ் ஆர் ஆஃபன் ஃபவுண்ட் வித் broken doors, lack ரெகுலர் வாட்டர் சப்ளை, இதெல்லாமே வந்து இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஜெண்டர் இன்க்ளூசிவ் டாய்லெட்ஸுமே வந்துட்டு எவ்ரி கோர்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறையா இதில் இல்லை. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் அ ஷேரிங் பேசிஸ் வித் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இதுவே உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்காக ஒரு 4 வாஷ்ரூம் தான் இருக்குது மொத்தமாகவே. தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஜெண்டர் இன்க்ளூசிவ் டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் மட்டுமே ரெஸ்ட்ரிக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியா நேபாள் வந்து பவர் ரிலேட்டடாக ஒரு சைன் பண்ணியிருந்திருக்காங்க, விச் இஸ் அ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ என்ன அது அப்படின்னு டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா 10,000 மெகாவாட் ஆஃப் பவரை வந்துட்டு இந்தியாவுக்கு தரப்போகிறதா வந்து சொல்கிறாங்க நேபாள் இன் தி நெக்ஸ்ட் 10 years. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 years on grievance redressal panels for street vendors yet to be set up across states. ஸோ அப்போ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கோம், பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் இதெல்லாமே. ஆனால் அதுக்குண்டான ப்ராப்பர் கிரீவன்ஸ் ரெட்ரெசல் பேனல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டேட்ஸில் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதுக்குண்டான ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைவ்லிஹுட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டிங் ஆக்ட் 2014 வந்து இருக்குது. ஸோ அதில் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரெசல் கமிட்டிஸ் வந்து எல்லா லோக்கல் பாடிஸ், அர்பன் லோக்கல் பாடிஸ்லையுமே வந்து இருக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் அந்த கிரீவன்ஸ் ரெட்ரெசல் பேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு சிவில் ஜட்ஜ் ஆர் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் வந்து சேர்பர்சனாக இருப்பாங்க, அலாங் வித் 2 other ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறது தான் இந்த ஆக்டுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய மேண்டேட்டு. ஆனால் only 17 states have constituted such committees அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்கிறாங்க. அடுத்து women staff can now nominate children over spouse for pension. ஸோ அந்த பென்ஷன் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே பென்ஷன் பார்க்கும்போது ஒரு பர்சன் டெத் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அடுத்து அந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் யாரை சேரணும் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு உமனாக இருக்காங்க அப்படின்னா ஒரு உமன் ஸ்டாஃப்க்கு வரக்கூடிய அந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க சில்ட்ரனுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் ஸ்பௌஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நிறையா டிவோர்ஸஸ் ஏற்படலாம். ஸோ அந்த ஒரு இது பண்ணுறதுக்காகவே நாமினேஷன்ஸ் வந்து சில்ட்ரன் மேலே எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ரூல்ஸ் ஆஃப் 2021 பேஸ் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் இஷ்யூ பண்ணியிருந்திருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன் தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து January 1 இட் இஸ் அப்ளிகபிள். அடுத்து ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிகின் ஸ்கூல் அட் பிஎம் ஸ்கூல். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பிரேரணா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ப்ரோக்ராமை குஜராத் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. குஜராத்தில் தானே பிரதமர் படித்தார். ஸோ அங்கே இருக்க ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு பிரேரணா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், வீக்லி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா ரொட்டேஷ்னல் பேசிஸில் இந்த ஸ்கூலில் வந்து தங்கி நிறைய கிளாஸஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, 10 boys and 10 girls. இது மெயினாக வந்துட்டு கிளாஸ் 9 to கிளாஸ் 12 எடுத்துக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்க்கும்போது மெயினாக யோகா கிளாஸஸ், மைண்ட்ஃபுல்னஸ் கிளாஸஸ், இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு prerana.education.gov.in அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புது ஆன்டிபயோட்டிக்கை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மூலமாக ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவை டார்கெட் பண்ணும், விச் மீன்ஸ் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கக்கூடிய பாக்டீரியாவை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு புது ஆன்டிபயோட்டிக் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
அந்த ஆன்டிபயோட்டிக் பேர் தான் வந்து ஜுசுரப்பல்பின். இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் which was found to be effective against crab which is carbapenem resistant acinetobacter baumannii. இது வந்து நிமோனியாவை காஸ் பண்ணக்கூடியது, செப்சிஸை காஸ் பண்ணக்கூடியது. இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் அண்ட் மண்டி அவங்க வந்துட்டு இன்ஜினியர்டு பிளான்ட் செல்ஸை யூஸ் பண்ணி ஆன்டி கேன்சர் ட்ரக்கை ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்டி கேன்சர் ட்ரக் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம்போதெசின் which is CPT அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கேம்போதெசின் which is produced by நத்தஃபோடைட்ஸ் நிமோனியானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நத்தஃபோடைட்ஸ் நிமோனியானா வந்து நேட்டிவ் என்டேஞ்சர்டு பிளான்ட். ஸோ 1 டன் ஆஃப் சிபிடியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 1000 tons ஆஃப் அந்த பிளான்ட் மெட்டீரியல் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிளான்ட் மெட்டீரியல் வந்து IUCN ரெட் லிஸ்ட்டில் வந்து இருக்குது which is endangered. ஓகேங்களா? அதோடைய பாப்புலேஷன் டிக்ளைனுமே 20% இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. இந்த கேம்போதெசின் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ லெட் மாலிகுல் பேஸ்ட் ஆன் விச் ட்ரக்ஸ் ஃபார் கீமோதெரப்பி ஆர் ப்ரொடியூஸ்டு. ஸோ இந்த பிளான்ட் பேஸ்டு இதை வச்சு தான் கீமோதெரப்பிக்கல் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் இனிஷியேட்டிவ் தான். ஸோ இதில் வந்து மெயினாக கேம்போதெசின், அதே மாதிரி அதோடைய IUCN ஸ்டேட்டஸ் நேட்டிவ் என்டேஞ்சர்டு பிளான் அப்படிங்கிறது நம்ம தெரியணும். அந்த பிளான்ட்டோட நேம் நாத்தஃபோடைட்ஸ் நிமோனியானா. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போபாலை சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். போபால் இஸ் நோன் அஸ் சிட்டி ஆஃப் லேக்ஸ். ஸோ இதோட அந்த ஆர்டிக்கல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.